வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மணிரத்னம் அவர்களுடைய தக் லைஃப் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த திரைப்படம் எதனால் தோற்று போச்சு, நம்ம மணிரத்னம் அவர்கள் என்னென்ன தவறெல்லாம் செஞ்சார், ஸோ அவர் என்னென்ன விஷயங்களை மாற்றி அமைச்சிருந்தா இந்த திரைப்படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம தக் லைஃப் திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மணிரத்னம் அவர்கள் இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் எடுத்திருந்தாரு. அது பார்ட் 1 கூட ஓகே, பார்ட் 2ல் ரொம்ப மோசமான ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை பற்றி நம்ம தனி வீடியோவே பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு தக் லைஃப் திரைப்படத்தில் அவர் செஞ்ச தவறுகள் பற்றி மட்டும் பேசுவாங்க. சரி, ஓகே நண்பர்களே, வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ முதல்ல நம்ம தக் லைஃப் திரைப்படத்தின் மேலே ஆடியன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என்னென்னா, இந்த படம் ரொம்ப ரொம்ப பழைய கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் பழைய கதை அப்படிங்கிறதுனால தான் இந்த படம் தோற்று போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா திரைப்படங்களுமே ஒரு பழைய கதை தான். உதாரணத்துக்கு விக்ரமாக இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், ஜவானாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், குட் பேட் அக்லியாக கூட இருக்கட்டும், இது எல்லாமே பழைய கதை தான். அப்பா மகன், அப்பாவுக்காக மகன் பழி வாங்குவான், அப்படி இல்லைனா மகனுக்காக அப்பா பழி வாங்குவான், இல்லை மகனை எதிர்த்து அப்பா வருவான். இந்த மாதிரி எல்லாமே பழைய கதை தான். ஆனால் அந்த படங்களெல்லாம் பயங்கரமாக ஓடிச்சு. பட் இது அந்த கதைகளை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நல்ல கதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பழைய கதையாக இருந்தாலும் ஒரு நல்ல கதை. ஆனால் இந்த படம் மட்டும் ஏன் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நம்ம டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நான் சொன்ன இப்போ எல்லா திரைப்படங்களுமே இன்க்ளூடிங் தக் லைஃப் கூட வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் நடக்கும். அந்த சீனை பார்த்த உடனே எண்டிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸுக்குமே தெரிஞ்சிடும். இப்போ ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா முத்துவேல் பாண்டியன் அவர்களுடைய பையன் வந்து காணாமல் போயிடுவான். எப்படியாச்சும் நம்ம தலைவர் வந்து காப்பாற்றிடுவார் பையனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். அது எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் லியோ திரைப்படத்தில் ஸ்டார்டிங் சீன் பார்த்திபனை காட்டுறப்ப இவன் தான் லியோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ குட் பேட் அக்லியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பையனை ஜெயிலுக்கு போகும்போது எப்படியும் நம்ம தலை வந்து அந்த பையனை ஜெயிலிருந்து வெளியே எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதே விஷயம் தான் தக் லைஃப்லையும் நடந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம கமல் அவர்களும் ஒரு கேங்கும் சண்டை போடுறப்போ அங்கே பேப்பர் போட்டுட்டு இருந்த நம்ம சிம்பு அவர்களும் அவங்க தங்கச்சியும் வந்து பிரிய போகிறாங்க. சிம்புவை வந்து நம்ம கமல் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போய் தனியாக வளர்க்க போகிறாரு. தங்கச்சி பிரிய போகிறாங்க. கிளைமேக்ஸில் தங்கச்சியை வந்து நம்ம கமல் அவர்கள் கண்டுபிடிச்சி சேர்த்து வைப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே அந்த முடிவு ஃபஸ்ட்டே தெரிஞ்சது தான். இந்த எல்லா திரைப்படங்கள்லையுமே நம்ம எல்லாமே கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படியே தான் நடந்திருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி ஐஸ்வர்யா லட்சுமியாக தான் இருப்பாங்கங்கிற அளவுக்கு நான் வந்து கணிச்சிட்டேன். அதே மாதிரி தான் அந்த படத்தில் நடந்துச்சு. அப்போது எல்லா படமே பழைய கதை தான், எல்லாமே கெஸ் பண்ணுற மாதிரியான கதைகள் தான். அப்படி இருந்தும் மற்ற திரைப்படங்கள்லாம் ஓடிச்சு. ஆனால் நம்ம தக் லைஃப் மட்டும் ஏன் பெருசாக ஓடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு நம்ம மணிரத்னம் அவர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம சினிமாவுடைய ஒரு ஆச்சரியமே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் தெரியும், எண்டிங் தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அந்த எண்டிங்கை எப்படி நம்ம ஹீரோ அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் ஹிட்டு, அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் ஃப்ளாப்பு. இப்போ ஜெயிலரில் தான் பையனை எப்படி முத்துவேல் பாண்டியன் காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் காப்பாற்றிடுவாருன்னு மட்டும் தெரியும். அப்போ அவர் எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக லாஜிக்காக அமைச்சிட்டாங்கன்னாவே போதும், படம் ஹிட்டு. அப்படி தான் ஜெயிலரும் ஓடிச்சு, லியோவிலும் அதே மாதிரி தான். அவர் தான் லியோன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எப்படி ரிவீல் ஆகுது அப்படிங்கிறது தான் மேட்ரே. அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணி தான் கடைசி வரைக்கும் பார்த்திபன்னு நம்ப வச்சு கடைசியில் வந்து லியோ அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் ஹிட்டு, ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் ஃப்ளாப் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் குட் பேட் அக்லிலையுமே எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் என்னென்னலாம் பண்ணி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் ஹிட்டு, ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் ஃப்ளாப்பு. எப்படியும் நம்ம சிம்புவையும் அவர் தங்கச்சியும் சேர்த்து வச்சிருவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம கமல் அவர்கள் எப்படி சேர்த்து வச்சாரு, இந்த எண்டிங்கை எப்படி அச்சீவ் பண்ணுறாருன்னு இந்த படத்தில் காட்டினாங்களா? காட்டவே இல்லை. அதுக்கு நடுவில் வேற ஒரு கதையெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம கமல் அவர்கள் வந்துட்டு சந்திராவுக்கு பதிலாக இந்திராவை கூட்டிகிட்டு வந்து ஜல்சா பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் தான் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நாசரோட பொண்ணு வந்து இறந்து போயிடுற மாதிரியும் அது ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கசன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கர ஒரு லேக்கியான ஒரு இதாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் அவர்கள் அவருக்கு துரோகம் பண்ணவங்களெல்லாம் உட்காந்து பழி வாங்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கமல் அவர்களுடைய கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கும் மேக்ஸிமம் இந்த திரைப்படத்தில். ஆனால் கிளைமேக்ஸில் சம்மந்தமே இல்லாமல் நான் உன் தங்கச்சி உங்ககிட்ட சேர்த்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு சீன் எடுத்து வச்சுருப்பாங்க.
ஸோ படம் ஃபுல்லாக அந்த தங்கச்சி பற்றி அவங்க பேசவே இல்லை. படத்தினுடைய கிளைமேக்ஸில் மட்டும் அந்த தங்கச்சி கூட்டு வந்து நிப்பாட்டி அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாகவே புரியல. ஸோ அந்த எண்டிங்கை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக நம்ம கமல் கேரக்டர் வந்து இந்த திரைப்படத்தை தோத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் ஆனதுக்கான காரணமாகவே அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ரீசன், அதாவது ஜெயிலர் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்லாம் தான் பையனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருப்பாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அதே மாதிரி லியோ திரைப்படத்தில் தான் லியோ அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயங்கரமாக மெனக்கெட்டிருப்பாரு நம்ம விஜய் அவர்கள். அதே மாதிரி குட் பேட் அக்லியில் கிளைமேக்ஸில் அந்த பையனை காப்பாற்றிடணும்னு ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து நிறையா ட்விஸ்ட்டுகளும் அப்புறமா தான் பையனை காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி தங்கச்சே சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன ரிஸ்க் இவர் எடுத்தார் நம்ம கமல் அவர்கள்? அந்த ரிஸ்க் இந்த படத்தில் காட்டினாங்களா? ரிஸ்க் எடுக்க போன இடத்துல ரஸ்க் கிடைச்ச மாதிரி சந்திராவை தேடி போய் இந்திராவை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த தங்கச்சி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணியிருப்பாரு. அப்பவும் வேற பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்ட்டு இவரே வச்சுப்பாரு. இப்படி கன்றாக எதையோ எடுத்து வச்சுட்டு கிளைமேக்ஸில் அவங்க வந்து சேர்த்து வச்சுட்டாரு. அப்படிங்கிறப்போ சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகாமல் தான் இருக்கும். அதுதான் இந்த திரைப்படத்தில் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை வந்து தங்கச்சி சேர்த்து வைக்கிறது மட்டும் கிடையாது, இன்னொன்றுமே இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னை ஏமாத்தின அந்த துரோகிகளை வந்து பழி வாங்குறது, அந்த கதையுமே வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. அதை வேணால் ஓரளவுக்கு காட்டியிருப்பாங்க, பட் ப்ராப்பராக காட்டியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா துரோகிகள் வந்து கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க, எங்கே இமயமலையில் தள்ளி விட்டு போயிடுறாங்க. அங்கே இருந்து எப்படி மறுபடியும் ஊருக்கு வராரு அப்படிங்கிறதையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. சும்மா வசனத்தில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து போனேன், ஒரு இடத்துல என்னை காப்பாற்றினாங்க, நாங்கள் சில கலைகளை கற்றுக்கிட்டேன் வந்தேன், வசனத்தில் சொல்லியிருப்பாங்க. பட் அதை விஷுவலாக காட்டல. சரி, அதை கூட விட்டுறலாம், அதை ஆல்ரெடி நம்ம ரிவ்யூலேயே போட்டு பிறந்துட்டோம். ஸோ வந்து பழி வாங்குறாரு. பழி வாங்குறதுமே வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த வில்லனுங்க இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கமல் அவர்கள் வருவார், வந்து எல்லாரையும் அடித்து கொண்டுருவார். ஆனால் அவர் எப்படி வராரு, எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடச்சிது, இதெல்லாம் எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பழி வாங்கிட்டு போகிற மாதிரி தான் சிம்பிளாக தான் அந்த சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்படி இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கதைகள் இருக்கு இல்லையா, ஒன்று தங்கச்சியை அண்ணன் கூட சேர்த்து வைக்கணும், அதுக்கு இவர் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. அந்த ஒரு கதை வந்து இந்த படத்தில் ஓடவே இல்லை. ரெண்டாவது, தனக்கு துரோகம் பண்ணவங்களை பழி வாங்கணும், அந்த இடமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுவுமே வந்துட்டு சிம்பிளாக எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரி தான் காட்டியிருந்தாங்களே தவிர எந்த ஒரு ரிஸ்க்கும் அவர் எடுத்து கொலை பண்ணுற மாதிரி காட்டலை. ஸோ இந்த ரெண்டு எண்டிங்கையுமே ஈஸியாகவே வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் அவர் அச்சீவ் பண்ணிடுறாரு. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் அச்சீவ் பண்ணுறாருன்னு படத்தில் சொல்கிறாங்களே தவிர அதை காட்சியாக காட்டலை. அப்படிங்கிறதுனால தான் இந்த படம் வந்துட்டு இன்னுமே வீக்காக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளியராகவே தெரியுது. ஸோ இதுதான் நம்ம மணிரத்னம் அவர்களுடைய மிகப்பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். அதாவது இந்த படத்தில் ரெண்டு கதை இருக்குது, அந்த ரெண்டு கதைக்குமே ஆரம்பம் ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த முடிவை நோக்கி ஹீரோ போகிறாரு இல்லையா, அவர் போகிறப்ப அந்த முடிவை எவ்வளோ கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் அவர் காட்டியிருக்கணும். என்னென்னலாம் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே காட்டாமல் அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு, எண்டிங்கில் அது நடந்துருச்சு அப்படிங்கிறத மட்டும் காட்டினது சினிமாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எண்டிங்குக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்காம ஏனோ தானான்னு காட்டினது தான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய தோல்விக்கான காரணம். அண்ட் ஆல்சோ மணிரத்னம் அவர்கள் செஞ்ச முதல் தவறு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அப்போ என்னென்னலாம் பண்ணி கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்ரா மாதிரியா காட்சிகளெல்லாம் முதல் தூக்கணும். என்ன அப்படின்னா, நாசர் அவர்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும், அந்த பொண்ணை வந்து ஒரு பையன் ஏமாத்திடுற மாதிரியும், அந்த பையனை வந்து நம்ம கமல் அவர்கள் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரியும், அதுக்கப்புறமா ஜெயிலில் இருக்கும்போது கமல் அவர்களுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்கிற மாதிரியும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியும், அப்புறம் நம்ம கமல் அவர்கள் ஒரு பையனை கொண்டாருல, அந்த பையனுடைய அண்ணன் வந்து மறுபடியும் பழி வாங்கறதுக்கு வர்ற மாதிரியும் ஒரு கதை வந்து பார்த்தோன்னா ஓடிட்டு இருக்கும். அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே வெட்டி தூக்கி வீசிருக்கலாம் இந்த படத்தில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தூக்கி வீசிட்டு நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, சிம்பு அவர்களுடைய தங்கச்சி, அவங்க வந்து தொலைஞ்சி போனதுக்கப்புறமா அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க தான் அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த பொண்ணு எப்படி உயிர் பொழைச்சி வந்துச்சு, அந்த பொண்ணுக்கு யார் அடைக்கலம் கொடுத்தாங்க, அப்புறம் அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க, அசோக் செல்வனை எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க தான் அண்ணனை தேடுறதுக்கு என்னென்ன முயற்சிகளெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ட்ராக் ஓடி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இவங்களும் அண்ணனுக்காக பயங்கரமாக ஏங்கிட்டு இருக்கிறத காட்டியிருப்பாங்க. அண்ணனும் வந்து தங்கச்சி பார்க்கணுன்ட்டு பயங்கரமாக ஏங்கிட்டு இருப்பார். இவங்களோட ஏக்கமும் அவருடைய ஏக்கமும் சேரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம கமல் அவர்கள் வந்துட்டு அந்த கலைகளை கற்றுக்கிறதும் அவர் குணமாகி வர்றதும் அந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கும். அதை எடுக்காமல் விட்டுட்டாங்க. அவர் பழி வாங்க வர்றப்போ எப்படியெல்லாம் அந்த லொக்கேஷனுக்கு அவர் போகிறாரு, அதாவது அவனுங்க அங்கே தான் இருக்கானுங்கன்னு கண்டுபிடிச்சி போய் கொலை பண்ணுறாருல, எப்படி அங்கே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமலுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சீன்ஸை வச்சிருக்கலாம். அதையும் தாண்டி
நம்ம கமல் அவர்கள் வந்து அந்த சந்திரா அப்படிங்கிற பொண்ணை தேடுறதுக்கு கொஞ்சமாவது மெனக்கெடுற மாதிரி காட்டியிருக்கலாம். போகிற இடத்துல அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு 4-5 இடத்துல அந்த மாதிரி சீன்ஸ் வச்சுருக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த தங்கச்சியை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே வந்திருக்கும், பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம கமல் அவர்கள் எப்படி தங்கச்சியை கண்டுபிடிக்கிறாரு அண்ட் ஆல்சோ எப்படி தனக்கு துரோகம் பண்ணவங்களெல்லாம் பழி வாங்குறாரு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்கலாம். அண்ட் எமோஷனல் கனெக்ட்டுமே கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருந்துருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகலைன்னாலும் ஒரு ஆவரேஜான ஒரு படமாக வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்படி எந்த ஒரு காட்சிகளுமே இந்த திரைப்படத்தில் இல்லாமல் எல்லாமே டப்பு டப்புன்னு நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டினது தான் இந்த படத்தினுடைய தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ அன்வான்ட் கேரக்டர்ஸ் நிறையா இருந்தாங்க, அவங்களெல்லாம் தூக்கியிருக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, தக் லைஃப் திரைப்படம் தோத்ததுக்கான காரணம் என்ன, நம்ம மணிரத்னம் அவர்கள் அதில் என்ன தவறு செஞ்சார், அண்ட் ஆல்சோ அவர் எதையெல்லாம் கரெக்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் ஓரளவுக்கு நல்ல படமாக வந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட்டு தோணிருக்கும், அதாவது ப்ரோ தங்கச்சி வந்து த்ரிஷாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் பயங்கரமாக தோணுச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றியுமே பேசுவோம். சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.